அப்போ அது மாற்று வேணுமே அப்படின்னா ஒவ்வொரு தேசியனத்திற்கு ஒரு மது இருக்குது. நம்ம புதுசாக இல்லை, ஒவ்வொரு தேசியனத்துக்கு ரஷ்யானா ஓட்கா, அங்கேன்னா விஸ்கி, இங்கேன்னா ஒயின், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்குது. அப்போ நம்மளுடைய பாரம்பரியம் வந்து பண்டைய காலம் தொட்டு சங்க ஐவாவையும் அதிகமானமே கல்லுண்டு பேசி கொண்டு இருந்தாருன்னு. கல் மது இல்லை, உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. எங்கள் அப்பா நல்லசாமி பேசிகிட்டே வருவாங்க, அதனால சொல்லுது. அதில் நான் என்ன எடுத்துறேன்னா, அதில் எந்த மூலிகை எந்த வேதிப்பொருளும் கலக்காத ஒரு இயற்கையில் ஒரு ஒன்று இருக்குன்னா அது இந்த இதுதான். இதை கல்லுங்கிற சொல்ல எங்கள் மூதாதை கல்லுண்ணாமையை சொல்லிட்டான். அந்த பேரை எடுத்துகிட்டு பனம்பால், தென்னம்பால், மூலிகை ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு வச்சுறேன். இந்த பாருங்க, சங்க இலக்கியத்திலே பாக்கல் இருக்குது. இப்போ இதை மூடிடுறோம். இது தென்னை பனம்பால், இங்கே பாருங்கள் தாய்ப்பால், பால் பசுவின் மாரிலேருந்து பனவின் மாரிலேருந்து பால். ஒரு துளி கலப்படம் இல்லை, கல் குடிச்சு சத்தமும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. அதனால இது திறந்துடும். இது வேளாண்குடி மக்களும் பிழைப்பாங்க, பனையும் பாதுகாக்கப்படும். ஒரு இந்த மாதிரி இப்போ பனை 2-3 ஆண்டு மாதம் தான் வரும் அதிலிருந்து. அப்புறம் தென்னை வந்து எல்லா காலத்திலையும் இது பாலை விடும். அதனால் தென்னை 3 ஆண்டுகளில் வந்துடுது. தென்னை வந்த உடனே கணக்கில்லாத தென்னை மரங்களை நட்டு அதை எடுத்துக்கிறேன். தென்னையில் 17 காய்ச்ச முடியும், 17 எடுத்துக்க முடியும். தாய்லாந்தெல்லாம் தென்னையில் 17 எடுக்கிறாங்க. அப்புறம் ஈச்ச மரத்தை வளர்த்துறேன். ஈச்சம்பால், தென்னம்பால், பனம்பால், மூலிகை சாறு அது எங்கெங்கே இருக்கோ அந்த நகர்ப்புறங்களில் தெருவுக்கு தெரு வைக்காமல் தூரத்தில் வேணா உழைக்கும் மக்கள் அதை அறிந்திக்கலாம். எல்லா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்குது, கல் இருக்குது. உலகத்தில் எல்லா நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கல் மது. அந்த டாஸ்மார்க்கில் இருக்க பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னெல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீர், தீர்த்தம், அது மது கிடையாது. ஏன் இந்த கல் கிடையாது திறக்கலை அப்படின்னா, கல்லை திறந்து அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். அது படுத்தா என்ன ஆயிரும்னா அரசு நிர்வாகம் பண்ண முடியாது. இவங்க ஆலைகளில் காய்ச்சிற சரக்கு இங்கே வியாபாரம் ஆகாது. அதனால இந்த கல் மதுன்னு இவங்க ஒரு புதுசாக ஒரு சட்டம் போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்திலையும் இந்த பனம்பால், தென்னம்பால் இருக்குது. இங்கே இல்லை. அப்போ அதை மாற்றணும். இதை கொண்டு வரும். அப்புறம் அந்த கஞ்சா அதை எதுக்குன்னா இந்த அனஸ்தீசியா கொடுக்குற அந்த மயக்க மருந்துக்கு பதிலாக அதை பயன்படுத்துவோம்னு கொடுத்துருக்கோம். இப்போ சரின்னு கை உடஞ்சிருது, நொடமாயிருது. இப்போ கட்டும்போது இது பண்ணுது. எனக்கு எங்கள் தாத்தா வந்து இப்போ கபடியில் எனக்கு இந்த கால், இந்த கை, தோள்பட்டை எல்லாம் நொறுங்கி போச்சு. அப்போ எங்கள் தாத்தா நொடங்கட்டுவார். அவர் அப்போ பக்கத்து கிராமத்தில் போகும்போது அப்படி படுக்க வச்சு கையை வச்சு தலையணியில் வச்சு எங்கள் அப்பத்தா ஒரு விளக்கெண்ணெய் கொண்டு வந்து இப்படி தடவிட்டா அப்போ அந்த வலுவலுன்னு இருக்கும். அது போது அதை எடுத்துக்கிட்டா மருந்து எடுத்துகிட்டு வரனாப்பில் மருந்து முட்டையை கையில் வச்சுக்கிட்டு இந்த மருந்தை டப்புன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை போடி அப்படின்னு நான் ஒரு கோலை கொடுத்தாரு. குடிச்சிட்டு போட்டேன். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பேசிட்டே இருந்தார். நான் தாத்தா அப்படின்னு பிடிச்சிட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது எங்கள் தாத்தா கொடுத்தது சாராயம்னு. அப்போ தான் தெரியுது வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு கொடுத்தாரு. இனிமேல் எங்கள் ஊரில் கிராமத்தில் குழந்தை பிறந்தா கண்டதாக காய்ச்சாமல் தூய சாராயம் கொடுக்குறதுலாம் இருக்குன்னு. அது மாதிரி இந்த கஞ்சா நானே விளைய வச்சு இந்த மாதிரி நொடங்கட்டுறது இதுகளுக்கு பயன்படுத்தணும்னு கொடுத்துருவோம். ஆனால் இங்கே என்னென்னா முழுக்க இந்த கஞ்சா, சாக்லேட்டு, அபின், கொக்கைன்னு, மெத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பள்ளிக்கூட வாசல்லே விற்கிறது, வழிபாட்டு தலங்களில் விற்கிறது இப்போ ஒரு வழக்கமாயிருச்சு. இது ஒரு போதை கலாச்சாரம் இந்த நாட்டில் பரவிடுச்சு. அதனால் இங்கே பெண்ணுக்கான பாதுகாப்பு 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு அம்மா வரைக்கும் வன்புணர்வு செய்கிறான். இப்போ தூத்துக்குடியில் 17 வயசு பிள்ளையை நம்ம பிள்ளையை வன்புணர்வு செஞ்சு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. உடலை வாங்க மறுக்கிறாங்க. இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்மளுடைய காவல் கட்டமைப்பு எவ்வளவு. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.